எனது கல்லூரி நாட்கள் உண்மை கதை பாகம் 4. காலேஜ் லைஃப் எப்படி இருக்கும்? ஜாலியா இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், சுவாரஸ்யமா இருக்கும். பசுமை நிறைந்த நினைவுகளே, மறக்க முடியாத ஒரு மொமெண்ட். அடுத்த நாள், அதாவது திங்கட்கிழமை, நான் வழக்கம் போல் கல்லூரிக்கு சென்றேன். ஆசிரியர் அவர்கள் வழக்கம் போல் லெசன், அதாவது பாடம் எடுக்க ஆரம்பித்தனர். எனக்கும் மற்றும் எனது நண்பர்களுக்கும் ஆசிரியர் பாடம் எடுப்பது பிடிக்கவில்லை. ஏனென்றால் நாங்கள் கல்லூரிக்கு வந்து 2 நாட்கள் மட்டுமே ஆகின. நாங்களும் ஏனோ தானோ என்று கவனித்துக் கொண்டிருந்தோம். ஒரு வழியாக அந்த பாடத்திற்கான நேரம் முடிந்தது. அப்படியே எனது நண்பர்களிடம் இந்த கல்லூரி எப்படி இருக்கு என்று நான் கேட்டேன். அதற்கு அவர்கள் சரியில்லை என்று சொன்னார்கள். எனக்கும் அப்படித்தான் இருந்தது. அடுத்த வகுப்பு தொடங்கியது. வேறு ஒரு ஆசிரியர் வந்தார். அவர் எங்களிடம் உங்கள் பெயர் மற்றும் எங்கு படித்தீர்கள் என்று கேட்டார்கள். அதற்கு நாங்களும் பதில் சொன்னோம். அடுத்து ஒரு அறிவிப்பு என்னவென்றால், எங்களுக்கு வீக் செலிப்ரேஷன். அது என்ன வீக் செலிப்ரேஷன் சொல்ல நான் விரும்பவில்லை. அதாவது எங்களுக்கு வாரம் முழுவதும் விழா கொண்டாடப்படும். அந்த விழாவில் 2 நாட்கள் விளையாட்டுப் போட்டிகள் நடந்தன. ஆனால் நான் எந்த ஒரு விளையாட்டுப் போட்டியிலும் பங்கு பெறவில்லை. அடுத்த நாள் இறுதி நாளாக, அதாவது வீக் செலிப்ரேஷன் எண்ட் டே அன்று விழா கொண்டாடப்பட்டது. என்னவென்றால் நடனம், பேச்சு போட்டி, பாடல் மற்றும் பல. ஆனால் நான் எதிலும் பங்கு பெறவில்லை. வீக் செலிப்ரேஷன் முடிந்தது. மீண்டும் அடுத்த வாரம் திங்கட்கிழமை. நான் கல்லூரிக்கு போகவில்லை. நான் பெரும்பாலும் திங்கட்கிழமை விடுமுறை எடுப்பேன். ஏனென்றால் நான் எனது செலவுக்காக நான் வியாபாரத்துக்கு சென்று விடுவேன். அடுத்த நாள் ஆசிரியர் கேட்பார்கள் ஏன் வரவில்லை என்று. நான் உடம்பு சரியில்லை என்று சொல்வேன். இப்படியே 3 வாரங்கள் தொடர்ந்து திங்கட்கிழமை விடுமுறை எடுத்தேன். ஒரு நாள், அதாவது திங்கட்கிழமை, ஆசிரியர் அவர்கள் எனக்கு தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டார். ஆசிரியர் அவர்கள் ஏன் கல்லூரிக்கு வரவில்லை என்று கேட்டார்கள். நான் உடம்பு சரியில்லை என வழக்கம் போல் கூறினேன். அதற்கு சரிப்பா என்று மன வருத்தத்துடன் கூறினார். அடுத்த நாள் நான் கல்லூரிக்கு சென்றேன். அன்று முதல் வகுப்பும் முடிந்தது. 2ஆம் வகுப்பு நடந்து கொண்டிருந்த போது இடையில் விளையாட்டு ஆசிரியர் அவர்கள் வந்தார். அவர் எங்களிடம் நீங்கள் தொலைபேசி மற்றும் சில பொருட்கள் வைத்து இருக்கிறீர்கள் என்று கூறினார். அதை என்னிடம் கொடுங்கள் என்று சொன்னார். நாங்கள் எங்களிடம் எதுவும் இல்லை என்று சொன்னோம். நான் உங்களிடம் பாகம் 3 சொல்லியிருந்தேன் நான் எப்பொழுதும் தொலைபேசி வைத்திருப்பேன் என்று. ஆனால் நான் அன்று தொலைபேசி கல்லூரிக்கு எடுத்து செல்லவில்லை. ஏனென்றால் எனது தொலைபேசி பழுதடைந்ததால் நான் அடுத்த ஒரு வாரம் கல்லூரிக்கு தொலைபேசி எடுத்து செல்லவில்லை. விளையாட்டு ஆசிரியர் அவர்கள் எங்களது புத்தகப்பை மற்றும் நாங்கள் அமரும் இடம் பார்வையிட்டார். அப்பொழுது அவர்களுக்கு கிடைத்த தொலைபேசி மற்றும் சில பொருட்கள் கிடைத்தது. அந்த நாளில் இருந்து எங்கள் வகுப்பின் பெயர் நன்றாக அறிமுகமானது. அடுத்த நாள் ஆசிரியர் அவர்கள் சொன்னார் நீங்கள் அமர்ந்து இருக்கும் இடம் சரியில்லை என்று. நான் முன்பாகவே சொல்லியிருந்தேன் நான் 2ஆம் மேசையில் அமர்ந்திருப்பேன் என்று. அதனால் என்னை கடைசியில் இருந்து 2வது மேசையில் அமரச் சொன்னார். நான் அந்த இடத்தில் அமர்ந்து சில நாட்களுக்கு பிறகு என்னுடைய பேர் நன்றாக அறிமுகமானது எல்லா ஆசிரியர்களிடமும். அடுத்த வரும் எல்லா வீடியோக்களும் வேற மாதிரி இருக்கும். அதனால் மறக்காம எல்லாரும் பாருங்க. நன்றி.